இந்த படத்துல பெரிய சக்சஸா பார்க்குறது நிவாஸோட வெற்றி. ஏன்னா, அவனுக்கு அவ்ளோ திறமை இருக்கு. ஆனா, அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் சொல்லுவான் அவனே, "சார் நான் வருவாங்க, நான் பாட்டு குடுப்பேன், சூப்பர்ன்னு வாங்கிட்டு போயிருவாங்க." இன்னைக்கு ஏன்னா, ரீல்ஸ் காலகட்டத்துல இருக்கனால, எங்கேயாவது 4 பிட் நல்லா இருந்தா வாங்கிட்டு போயிருவாங்க. கண்டிப்பா சார். அத வச்சு கட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லி. ஒரு முழு ஒரு பாட்டு எந்த பாயிண்ட்ல தொடங்கணும், எப்படி முடியணும்னு யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. இடையில ஒரு பிட் நல்லா இருக்கா, ஒரு சவுண்ட் நல்லா இருக்கா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் அப்படி சொல்லல அவன்ட்ட. நான் சொன்னதே ஒரு பாட்டு 7 நிமிஷம், 6 நிமிஷம்லாம் போகும் நிவாஸ் அப்படின்னு சொல்லப்படும். பாட்டு பண்ண போப்போம். படத்துக்கு பாட்டு பண்ண போப்போம். முழு YouTubeக்கு சுதந்திரம் பாட்டு பண்ண போறது கிடையாது. முழு சுதந்திரம் குடுத்துருக்கீங்கன்னு. ஆமா, YouTubeக்கு பாட்டு பண்ணக்கூடாது மொதல்ல. படத்தோட எமோஷனலுக்கு, படத்தோட கதைக்கு, படத்தோட கேரக்டர்ஸ்க்கு, படத்தோட தன்மைக்கு நம்ம பாட்டு பண்ண போறோம். அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய ப்ராசஸா ஒர்க் பண்ணோம் 2 பேருமே. நிவாஸ் அது பயங்கர சப்போர்ட்டிவா கூடவே ட்ராவல் பண்ணி வேண்டாம், 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 வேண்டாம். இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல சொல்லி, சொல்லி, சொல்லி அவன டயர்டாக்கி, இன்னும் ஆழத்துக்கு போ போன்னு தலைய பிடிச்சு அமுக்கி, அதுக்கப்புறம் ஆழம் போய் அவன் எடுத்துட்டு வந்தது தான் அந்த பாடல்கள் எல்லாமே.